நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நம்முடைய ஆண்டவரை குறித்து உங்களுக்கு எது தெரியுதோ இல்லையோ, ஒன்று மட்டும் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அல்லேலூயா. உன் பரிசுத்தத்தை கெடுக்கிற மாதிரி, கலைக்கிற மாதிரி யாராவது வந்தா நீ என்ன பண்ணுவ? விலகி போயிடுவீங்க, அப்படிதானே? ஆனா ரொம்ப வேண்டப்பட்டவங்களா இருந்தா, ரொம்ப பிடிச்சவங்களா இருந்தா கொஞ்சம் யோசிக்கணும். இல்ல, இப்போ நீ கர்த்தருடைய பிள்ளை. உன் பரிசுத்தத்தை கெடுக்கிற மாதிரி ஆணும் வரலாம், பெண்ணும் வரலாம், நண்பனும் வரலாம், உறவுகளும் வரலாம். அவங்க கோபிச்சிட்டாலும் பரவாயில்ல, அவங்க கோபிச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. பாருங்க, தேவனுடைய ஆலயம் எது தெரியுமா? நாமே தேவனுடைய ஆலயம். உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களிடமிருந்து உனக்கு ஜெயம் கொடுக்கவும் தேவன் உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அந்த தேவன் உன்னிடத்திலே ஏதாவது அசுத்தமான காரியத்தை பார்ப்பாரானால் உன்னை விட்டு போய்விடுவார். அதனால உன் பாளையம் சுத்தமா இருக்கணும், உன் பாதம் சுத்தமா இருக்கணும், உன் இருதயம் சுத்தமா இருக்கணும். ஏன்னா உன் இருதயத்துக்குள்ளே யார் உலாவுறா தெரியுமா? தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில உலாவுகிற தேவன். அதே தேவன் உன் இருதயத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த இருதயத்தில் அசுத்தம் இருந்தா அவர் அங்கே இருக்க மாட்டார், அவர் போய்விடுவார். இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தமில்லை, பரிசுத்தத்துக்கும் அசுத்தத்துக்கும் சம்பந்தமில்லை. தேவன் உன்னை ரட்சிப்பதற்காக உனக்கு ஜெய வாழ்க்கை கொடுக்க உன் இருதயத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் அசுத்தம் கண்டு உன்னை விட்டு விலகி போகாதபடிக்கு உன் இருதயமாகிய பாளையம் சுத்தமாயிருக்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா.